இயேசு கிறிஸ்து யூதனாக பிறந்தார். அவருடைய பிறப்பின் அடிப்படையில தான் இந்த சரித்திரமே பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அவங்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனா பிறந்திருக்கிறார். ஆனா அவர் சொல்லிய காரியங்களை இவங்க விசுவாசிக்காததுனால அவரை கொலை செய்றாங்க. ஒரு நாள்ல இந்த யூதர்களுக்குள்ள மேட்டிமை சிந்தை வந்ததுனால தான் நாங்க தான் மோசேயின் வழியாக வந்தவர்கள். எங்கள் மூலமாக தான் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு அப்படின்லாம் சொல்லி அவங்களுக்குள்ள இருந்த பல மேட்டிமை சிந்தனையினால இயேசு கிறிஸ்துவ அவங்களால விசுவாசிக்க முடியல. அவங்க விசுவாசிக்காததுனால ஆண்டவரிலிருந்து அவர்கள் தள்ளப்பட்டார்கள். இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்க. அவர்கள் செய்த தவற போல நீங்களும் இன்னைக்கு மேட்டிமை சிந்தையா இருப்பீர்களானால் நீங்க கிறிஸ்துவிலிருந்து தள்ளப்படுவீர்கள்னு சொல்லி பவுல் இங்க எழுதுறார். பவுல் தனக்கு இருந்த எல்லா மேன்மைகளும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதற்கு தடை செய்யும்படியா அனுமதிக்கல. இன்னைக்கு எனக்கு இருக்கிற இந்த மேன்மைகள் நான் நித்திய வாழ்வை சுதந்தரித்துக் கொள்ள தடை செய்யுமானால் அது எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அந்த பெருமைகளை எல்லாம் விட்டுவிட இன்னைக்கு நீங்க தீர்மானித்து உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் பவுலை போல மாம்சத்தின்படி அல்லாமல் ஆவியின்படி நடக்கிற மனிதர்களாக மாறுவீர்கள்.